கால்கள் கல்லாக மாறிய இளவரசன் கண்ணீருடன் தன் கதையை சொல்லத் தொடங்கினான். நான் கருந்தீவு நாட்டின் இளவரசன். தந்தை இறந்தபின் அரசனாக முடிசூட்டப்பட்டேன். என் மனைவி மிகவும் அழகானவள். என் மீது அளவில்லா அன்பு கொண்டவளாகவும் இருந்தாள். அப்படித்தான் நான் நினைத்தேன். ஆனால் ஒரு நாள் உண்மை தெரிந்தது. ஒரு மாலை அவள் நீராடச் சென்றிருந்தாள். நான் மஞ்சத்தில் படுத்து கண்களை மூடி ஓய்வெடுத்தேன். எனக்கு சாமரம் வீசிய இரு தாதி பெண்கள் நான் தூங்கிவிட்டதாக நினைத்து தங்களுக்குள் பேசினார்கள். அவர்களின் பேச்சு என் காதில் விழுந்தது. என் மனைவி எனக்கு துரோகம் செய்கிறாள். தினமும் இரவு நான் குடிக்கும் பானத்தில் மயக்க மருந்து கலந்து எனக்கு கொடுத்துவிட்டு நான் மயங்கியதும் தன் இரகசிய காதலனை சந்திக்கச் செல்கிறாள். இதை கேட்டு நான் அதிர்ந்து போனேன். அன்று இரவும் அவள் மயக்க மருந்து கலந்த பானத்தை எனக்கு கொடுத்தாள். ஆனால் நான் அதை குடிப்பது போல நடித்து மஞ்சத்தில் படுத்து தூங்குவது போல் பாசாங்கு செய்தேன். என் மனைவி நான் மயக்கத்தில் இருப்பதாக நினைத்து அவசரமாக அலங்கரித்து வெளியே புறப்பட்டாள். நான் மெதுவாக எழுந்து அவளை பின்தொடர்ந்தேன். அவள் அரண்மனையை விட்டு நகருக்கு வெளியே ஒரு மணல் மேட்டில் இருந்த குடிசைக்குச் சென்றாள். ஒரு இடுக்கு வழியை எட்டி பார்த்தேன். அவள் ஒரு அந்நியனுடன் உல்லாசமாக இருந்தாள். கோபம் கொந்தளித்தது. முகத்தில் முக்காடு அணிந்து வாளை உருவி குடிசைக்குள் பாய்ந்தேன். அந்த அந்நியனை வெட்டினேன். அவன் கத்தியபடி விழுந்தான். நான் ஓட்டமாக அரண்மனைக்குத் திரும்பி தூங்குவது போல நடித்தேன். சற்று நேரத்தில் என் மனைவி வந்து மஞ்சத்தில் படுத்தாள். மறுநாள் அவள் தலையை மொட்டையடித்து கண்ணீருடன் உட்கார்ந்திருந்தாள். என்ன ஆயிற்று என்று அப்பாவியாக கேட்டேன். என் நெருங்கிய உறவினர் ஒருவர் இறந்துவிட்டார். 1 வருடம் துக்கம் அனுஷ்டிக்கப் போகிறேன். எனக்கு நந்தவனத்தின் நடுவே ஒரு மாடம் கட்டித்தர முடியுமா? அங்கு தனியாக துக்கம் அனுஷ்டிக்க விரும்புகிறேன் என்று கேட்டாள். நானும் சரி, இனி அவள் திருந்தி விடுவாள் என்று நம்பி மாடத்தை கட்ட உத்தரவிட்டேன். ஆனால் 1 வருடம் கழித்தும் அவள் துக்கம் கடைபிடித்தது வியப்பாக இருந்தது. இரகசியமாக அவளை கவனித்தேன். நான் வெட்டிய அந்நியன் உயிர் பிழைத்து படுகாயத்துடன் அந்த மாடத்தில் மறைந்திருப்பதை அறிந்தேன். அவள் அவனுக்கு மருந்து போட்டு பணிவிடை செய்து வந்தாள். ஒரு நாள் அவளை கையும் களவுமாக பிடித்தேன். வாளை ஓங்கினேன். ஆனால் அவள் மந்திரவித்தை கற்றிருந்தாள். மந்திர நீரை என் மீது ஊற்றி என்னை பாதி கல்லாகவும் பாதி மனிதனாகவும் மாற்றி சவுக்கால் அடித்து, இனி தினமும் அவனை பார்க்கப் போகிறேன் என்று சொல்லிவிட்டுச் சென்றாள். இதோ இந்த ஏரிதான் என் நாடு. இதிலுள்ள வண்ண மீன்கள்தான் என் நாட்டு மக்கள். அவளின் மந்திரத்தால் இப்படி மாற்றிவிட்டாள் என்று இளவரசன் கண்ணீருடன் தன் கதையை முடித்தான். அரசர் ஆறுதலாக, கவலைப்படாதே, நீயும் உன் மக்களும் எந்த தவறும் செய்யவில்லை. தவறு செய்தவள் மகிழ்ச்சியாக இருக்கிறாள். நீங்கள் ஏன் துன்பப்பட வேண்டும்? உன் துன்பத்தை போக்க நான் உதவுகிறேன் என்று வாக்கு கொடுத்து அந்நியன் மறைந்திருக்கும் மாடத்திற்கு சென்றார். அவனை வெட்டி உடலை ஒரு கிணற்றில் மறைத்தார். பிறகு அந்நியனின் இடத்தில் படுத்துக்கொண்டு முகத்தை மூடிக்கொண்டார். சிற்று நேரத்தில் இளவரசனின் மனைவி வந்தாள். அரசனை தன் காதலன் என்று நினைத்து, என் அன்பே, ஏன் மௌனமாக இருக்கிறீர்கள்? என் மீது கோபமா என்று கொஞ்சினாள். அரசர் அந்நியனைப் போல நடித்து, இளவரசனையும் நாட்டு மக்களையும் இப்படி வைத்திருப்பது எனக்கு கஷ்டமாக இருக்கு. நாம் தான் சேர்ந்து விட்டோமே, அவர்களை நீ பழையபடி மாற்றலாமே, அதற்கு வழி இருக்கிறதா என்று கேட்டார். அவள் ஒரு குடுவையில் உள்ள மந்திர நீரை காட்டி, இதுதான் அதற்கான வழி. இந்த நீரை தெளித்தாலே போதும், எல்லாம் பழையபடி மாறிவிடும் என்றாள். இதை கேட்ட அடுத்த கணமே அரசர் எழுந்து அவ்வாளால் அவள் தலையை துண்டாக்கினார். பிறகு இளவரசனிடம் சென்று மந்திர நீரை தெளித்தார். இளவரசனின் கல் உருவம் மறைந்து மனித உருவம் திரும்பியது. குளத்தில் அந்த நீரை தெளித்ததும் நாடும் நாட்டும் மக்களும் பழையபடி மாறினர். இளவரசன் கண்ணீருடன் அரசருக்கு நன்றி சொல்லி தங்க நாணயங்கள், பொன் பொருட்கள், அரிய பரிசுகள் என அள்ளி வழங்கினான். ஆனால் அரசர் சிரித்து, இவை எனக்கு வேண்டாம். நான் இங்கு வர காரணமே அந்த செம்படவன்தான். இவற்றையெல்லாம் நீ அவருக்கு கொடு என்று சொல்லி செம்படவனை அழைத்தார். இளவரசனும் அவற்றை செம்படவனுக்கே பரிசளித்தார். தனக்கு கிடைத்த பித்தளைச் சொம்பினால் ஒரே நாளில் இவ்வளவு பெரிய செல்வந்தனாக மாறுவார் என்று செம்படவன் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. கிடைத்த செல்வத்தை வைத்து மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்.
இவ்வாறு கதையை முடித்த ஷராஜத் அரசே, இதைவிட இன்னும் சுவாரஸ்யமான கதை ஒன்று இருக்கிறது, சொல்லவா? என்று ஆர்வமாக கேட்டாள். மன்னர் ஷாரியர் அட, சுவாரஸ்யமான கதை என்றால் உடனே சொல். என்று உற்சாகமாகச் சொன்னார். ஷராஜத் புன்னகையுடன் அடுத்த கதையை சொல்லத் தொடங்கினார். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.